ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் அக்டோபர் 30th வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடு எதை பேஸ் பண்ணி எடுத்தோம், அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபெடரல் பேங்க்கில் தான் அந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். அதை எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா ஹார்மோனிக் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஹார்மோனிக் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஹார்மோனிக்கில் கிராஃப் பேட்டர்ன் இங்கே 1.618 வந்துட்டு அரௌண்ட் ஒரு 236.50 ரேஞ்சில் விழுவும். ஓகேங்களா? இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்படி வருங்க. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இவ்வளோ காணப்படுது. வீக்லியில் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். வீக்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல அழகான ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் என்ன சொல்கிறது 4 வாரம் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் போன வாரமே ரிஜெக்ட் ஆகும்னு நினச்சி தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். நம்ம ட்ரேட் எப்போ எடுத்துருந்தோம்னா, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ட்ரேட் எப்போ எடுத்தோம்னா, நான் இப்போ 1 ஹவரில் மூவ் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 30th ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? அதை எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் இப்படி ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? நம்ம ட்ரேட் எடுத்தது இங்கே, இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க. இங்கே எடுத்தோம். ஸோ இங்கே எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்துட்டு ஃபெடரல் பேங்கோட 235ஓட புட் ஆப்ஷன் வந்துட்டு அரௌண்ட் 4.5 நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது 4.2 வரையும் போனது. ஆனால் எல்லாருமே 4.5 எடுத்துட்டோம். ஓகேங்களா? எடுத்தது என்ன ஆச்சுன்னா, வித்தின் டேலே 4.5ன்றது நமக்கு அன்னைக்கே ரிசல்ட் ஆயிடுச்சு. நமக்கு அன்னைக்கு முடியும் போதே 5.10 5.15 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அடுத்த நாள் ஓப்பனிங்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பனிங் நான் வந்துட்டு 15 மினிட்ஸில் காட்டுறேன். இதுதான் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 234 வந்துருச்சு. நம்ம எடுத்தது 236.50 கிட்ட எடுத்து 234 வந்துச்சு. அப்போ 4.5ங்கிறது கிட்டத்தட்ட 5.5க்கு போயிருச்சு. மோர் தென் 20% ப்ராஃபிட். அப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா டார்கெட் வந்துட்டு நம்ம 6 வச்சுருந்தோம், அதெல்லாம் புக் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த எத்தனை பேர் புக் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சிலர் புக் பண்ண சொன்னாங்க. ஆனால் மொத்தமாக எத்தனை பேர் புக் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணோம், திருப்பி ஹோல்ட் பண்ணிட்டோம். இது என்னன்னா அடுத்து ஒரே கேண்டில் மேலே போயிருச்சு திருப்பி. ஓகேங்களா? மேலே போகும். சரி நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணால் இது நம்ம பொறுமையே சோதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 30 31 போய் அடுத்த அந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஹோல்ட் பண்ணி அடுத்து வந்துட்டு நவம்பர் 3 4 அதாவது திங்கள் செவ்வாய் நம்ம ஹோல்ட் பண்ணோம். ஹோல்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகலை, கீழே வந்தது. ஆனால் ரொம்ப பெரிய ப்ரைஸுக்கு வரல. ஓகேங்களா? அடுத்து நவம்பர் 6 வந்துட்டு லீவு, குருநானக் ஜெயந்திக்காண்டி லீவ் விட்டுருந்தாங்க. ஓகே, அப்பயும் வரல. அடுத்து என்ன ஆச்சுன்னா வியாழக்கிழமையும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் கீழே வரல. ஆனால் வியாழக்கிழமை கடைசி கேண்டில் வந்துட்டு கீழே கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக இந்த கேண்டில் தான் 3 கேண்டில் கீழே கொடுத்துருச்சு. ஓகேங்களா? கொடுத்தது ஃபைன். பட் என்ன ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பனிங்லே ஒரு நல்ல டவுன். ஓகே, நல்ல டவுன்னா இது பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிய கூட இல்லை, அந்த கேண்டில்லே 232.50 வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் என்ன ஆச்சுன்னா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு 5.25 தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 8 days வந்துட்டு இந்த ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணாலும் ப்ரீமியம் டிகே இது வந்துட்டு ஒரு 5.25 தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளோவா இம்ப்ரூவ் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா இது கீழே போகும், இன்னும் நல்லா போகும். 230 கீழே போகும்போது நமக்கு அந்த டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 6 வந்துடும், நம்ம ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலான்றதை நான் புக் பண்ணலை. இது என்னன்னா அன்பார்ச்சுனேட் மேலே போச்சு. இது ஏன் மேலே போச்சுன்னா இங்கே ஒரு அழகான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா சைப்பர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இது வந்துட்டு அந்த பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிடுச்சு. சாரி, அது சைப்பரில் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? மேலே போனது என்னன்னா நான் இங்கே போய் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி வரும்னு பார்த்தா அது வரல. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துட்டு நான் ஆவரேஜ் பண்ணியிருந்தேன் 4.25 ஆவரேஜ் பண்ணியிருந்தேன். 4.2 ஆவரேஜ் பண்ணேன். நான் ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டிலே அலாட் பண்ணிட்டேன்.
இன்னி ஸ்டாக்கு கீழே போயிட்டு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக திரும்பாது. நம்ம ஆப்ஷன் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாயிரும். அதனால ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு 5.2ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை வந்துட்டு நம்ம பை ப்ரைஸ் மூவ் பண்ணுங்க, அதாவது 4.5க்கு மூவ் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம அலர்ட் கொடுத்தோம். அதனால எல்லாரும் மோஸ்ட்லி வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த 5.2ல இன்னும் ரொம்ப நாளாக வச்சிருந்ததுனால அந்த அந்த ஈவன் ஒரு ஹாஃப் பாயிண்ட் கொடுத்ததுமே அதுலேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதுவும் சந்தோஷம் தான். ஒரு சிலர் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கரெக்டாக 4.5 மூவ் பண்ணி அது ஹிட் ஆயிடுச்சு. ஃபைனலாக இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னா, எனக்கு பர்சனலாக என்னன்னா, எனக்கு ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை. நான் அக்டோபர் 30 எடுத்தது நேற்று தான் புக் பண்ணேன். நேற்று மீன்ஸ் 7th நவம்பர் தான் புக் பண்ணேன். பட் எந்த ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை. பட் என்ன சொல்றேன்னா, இங்கே ஒரு ப்ராசஸை நம்ம வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்துட்டு இங்கே லேர்ன் பண்ணுறோம். ஒரு ஸ்டாக் என்னதான் இருந்தாலும் நம்ம பொறுமையை சோதிச்சாலும் நம்ம ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு இதை ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக் அப்டேட்ஸ் நம்ம கம்யூனிட்டியில், அதாவது நல்ல செட்டப் கிடைச்சா மட்டும் தான் கொடுப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி செட்டப் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.